हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேட்ச் வர்க் தான் பார்க்க போறோம். அதாவது எம்போஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் வர்க் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டு கலர் வந்து எடுத்துர்க்கேன். அதாவது லைட் ஷேட் ஒன்னு டார்க் ஷேட் ஒன்னு எடுத்துர்க்கேன் yellow கலர்லயே. நீங்க வந்து என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. and ஒரே கலர்ல போடுறதுனாலும் போடலாம். இல்ல இந்த மாதிரி நீங்க ரெண்டு கலர்ஸ் அதாவது டிஃபரண்ட் ஷேட் கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் சிம்பிளா வந்து ஒரு சுருள் மாதிரி போட்டுட்டு அதுல வந்து பெட்டல்ஸ் போட்டுருக்கேன். அப்புறம் அதுக்கு அவுட்லைன்ல வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் இருக்கு பாத்தீங்களா அத தான் போட்டு இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஸ்டிட்ச்க்கு இன்னர் சைடு உள் பக்கமா வந்து ஒரு ஸ்டிட்ச் எடுத்துக்கறோம். அதுக்கு அப்புறமா அந்த செயின் ஸ்டிட்ச்க்கு மேல் பக்கமா வந்து ஒரு ஸ்டிட்ச். அதுதான் ஒரு குட்டியா ஒரு லாக் போடுவோம் இல்லையா அது வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க வீடியோல தெரியற மாதிரி. இந்த டிசைன் பாத்தீங்க அப்படினா நான் Pinterestல பார்த்தேன். பட் அதுல வந்து ஃபுல்லாவே இந்த சம்கி பீட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து போட்டுருந்தாங்க. சோ நான் வந்து silk thread யூஸ் பண்ணி போடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் silk threadல வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சோ அதனால கொஞ்சம் என்ன சொல்றது உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா இன்னும் பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம போட முடியும். பட் அதுக்கு என்ன பண்ணனும் நம்ம என்ன கலர் thread வந்து யூஸ் பண்றோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி cloth வந்து எடுத்துக்கோங்க. ஏனா அப்பதான் உங்களுக்கு வந்து இது கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த clothோட பிசுறு வந்து தெரியாம இருக்கும். அதாவது ஒரு டிஃபரண்டா இந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும். சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு இந்த டிசைன் போட போறோம் அப்படினா thread என்ன கலரோ அதுக்கு மேட்ச் ஆகற மாதிரியே நம்ம வந்து cloth வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு லைனிங் cloth இருந்தா கூட போதும். பட் இந்த கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகற மாதிரி இருந்துச்சு அப்படினா நீங்க இது கட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அது டிஃபரண்டா உங்களுக்கு வந்து அது தெரியாம இருக்கும். and இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படினா இல்ல இந்த இன்னர் சர்க்கிள்ல இருந்து நம்ம பெட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா போட்டுக்கோங்க. and லாஸ்ட் ஒரு பெட்டலும் ஹைட் வந்து கம்மியா வெச்சுக்கோங்க. மீதி இருக்க கூடிய பெட்டல்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் நீங்க வந்து வெச்சு ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும். இப்போ நம்ம இத ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இது மேல என்ன பண்ணனும் அப்படினா திருப்பிட்டு ஃபுல்லா வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் சைடுல and இன்னர் சைடுல clothல வந்து படுற மாதிரி clothல தான் நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ வந்து பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கு. சோ இதுல வந்து நம்ம ஃபுல்லாவே க்ளூ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னர் சைடுலயும் அப்ளை பண்ணிக்கோங்க. and இந்த மேல கர்வ்ஸ் மாதிரி வருது பாத்தீங்களா அந்த இடத்துலயுமே வந்து நீங்க க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து cloth வந்து கட் பண்ண போறோம். நம்ம வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுக்க போறது இல்ல. அதனால உங்களுக்கு பிசுறு வராம இருக்கணும் நீட்டா இருக்கணும் அப்படினா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணனும். அப்பதான் உங்களுக்கு வந்து இத ரிமூவ் பண்ணும்போது கட் பண்ணி நம்ம சிசர் போடுறோம் இல்லையா சோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வராம இருக்கும் and அந்த thread கட் ஆகாம இருக்கும். அப்படியே உங்களுக்கு thread கட் ஆச்சு அப்படினா கூட ஃபுல்லா உருவிட்டு வராது. உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்ட்டா அது செட் ஆயிக்கும். அந்த thread வந்து நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். சோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பேக் சைடுங்கறப்போ நீங்க க்ளூவை வந்து எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நல்லா dry ஆகட்டும்னு விட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த கேப் எல்லாம் இல்லாம ஃபுல்லா வந்து க்ளூவால கவர் ஆகணும். அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஃபுல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம இத வந்து dry ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஐடியா கூட உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். நம்ம வந்து அத நெக்ஸ்ட்டா ட்ரை பண்ணி பாப்போம். நான் அது இன்னும் ட்ரை பண்ணல. பட் நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கிறேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல இல்லனா டைம் இருக்கும்போது நம்ம அதையும் ட்ரை பண்ணி ஒரு வீடியோவா போடலாம். என்னது அப்படினா இப்போ நம்ம இது வந்து கர்வ் ஷேப்ல வந்து நம்ம இத வந்து பண்ணியிருக்கோம். பட் இதே நீங்க ஸ்ட்ரைட்ல பண்ணிட்டு அத வந்து நீங்க அந்த நம்ம ரன்னிங் ஸ்டிட்ச் போடுவோம் இல்லையா ஊசி நூல் வச்சு நார்மலா வச்சு அந்த மாதிரி இந்த ஓரத்துல அதாவது இப்போ நம்ம
கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, பெட்டலோட கீழ்ப்பக்கம் அந்த சைடில் வந்து நீங்கள் ஊசி நூலால் வச்சு ரன்னிங் ஸ்டிச் போட்டு அதை நல்லா அப்படியே உருவினீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, ஃப்ளீட்டாக வந்துடும். அப்போ உங்களுக்கு அது வந்து நல்லா சுருக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃப்ளவர் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ இன்ச்சுக்கு வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஃப்ளவர் பண்ணுறோமோ அந்த இன்ச்சு வந்து கால்குலேட் பண்ணி நம்ம அதுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் வந்து இதே மாதிரி நம்மளுக்கு என்ன பெட்டல் வேணுமோ, நம்மளுக்கு ஒரு கர்வ் ஷேப்பில், அதாவது ரவுண்டாக வர பெட்டல் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு வேவி எஃபெக்ட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லீஃப் ஷேப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, திலகம் ஷேப்பில், அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம வந்து அந்த ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதில் நம்ம பண்ண ஒரு தப்பு என்னது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபேப்ரிக்கோட கலர், அதாவது இந்த கிளாத்தோட கலர் மட்டும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு எல்லோ கலருக்கு நம்ம எல்லோ கலரே எடுத்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வயலட் கூட உங்களுக்கு வந்து சுத்தமாக தெரிஞ்சிருக்காது, பார்க்குறதுக்கு இன்னும் கூட நீட்டாக இருந்திருக்கும். பட் நம்ம வந்து நான் ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ ட்ரை பண்ணும்போது நம்ம ஓகே ஏதோ ஒரு கிளாத்தில் நம்ம ஃபுல்லாக வந்து பேட்ச் ஒர்க் தானே பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம், அதனால் எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினதுனால இப்போ அந்த சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாகவே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, டார்க் சைடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அவுட்டர் சைடு, அந்த சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். உள்ளே இருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, வெளிப்பக்கமாக இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் சும்மா சிம்பிளான ஒரு ஸ்டிச் தான் போடுறேன். கிளாத்தில் நீடியில் வந்து மேலே எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்சுக்கு மேல் பக்கமாக இருந்து கீழே வந்து நம்ம ஊசியை எடுக்கிறோம். இப்போ இதில் வெறும் கிளாத்தில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இப்போது அந்த பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதே மாதிரியே கொஞ்சம் பக்கமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். தூரமாக பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் கேப் இருக்கும், தூக்கிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பக்கமாக 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக லூஸ் ஆகாமல் இருக்கும், அண்ட் அந்த கேப் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்தோட ஒரு சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு 2 ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல போடலைன்னா அது லூஸ் ஆகிரும். ஸோ அந்த இடத்துல இன்னொரு ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து நாட் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு 2 ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன், எனக்கு அதுக்கே மூவ் ஆகலை. இப்போது லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலேருந்து அடுத்த பெட்டலுக்கான கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஏன் வந்து டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே சிம்பிள். நமக்கு இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இதில் நம்மளுக்கு மெயினாக தேவை. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற செயின் ஸ்டிச்சு, வேறு இதில் எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணல. அண்ட் இதில் நீங்கள் இன்னும் கூட பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், இன்னும் அழகாக இருக்கும். சென்டரில் நம்ம வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பீட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் 2 லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்து இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஃப்ளவர் வந்து நல்லா இன்னும் எம்போஸ்டிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இன்னும் க்ரியேட்டிவாக நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் பின்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் எல்லாம், நிறைய க்ரியேட்டிவான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதில் இமேஜஸ் தான் இருக்கும். நான் அதை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி லைட்டாக தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்படியே விட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இதை மாதிரி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அது தூக்கிட்டு இருக்காது, உங்களுக்கு ஃப்ளாட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஒரு 3D எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும்.
ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்ட்டு இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஆயிரும். ஸோ அங்கங்கே மட்டும் லைட்டாக ஒரு குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே போதும். இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். இது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம இப்போது சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் இன்னும் சமுக்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னுமே அழகாக இருந்துச்சு. அதில் பார்க்கும்போது இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன்ஸ் நிறையா அதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக கீழே வந்து நாட் போட்டு நம்ம எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது இப்போ சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது, ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பீட்ஸோ இல்லை இந்த சக்கரி இந்த ரெண்டையும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா நடுவில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரி நீடில்லையே வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அது ஆரி நீடிலில் வந்து தைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் வச்சுருந்தா ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சதுனால பண்ண முடியலை. ஸோ நான் அடுத்தது நார்மல் நீடில் வச்சு நான் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம நார்மல் நீடிலில் நார்மல் த்ரெட் போட்டுட்டு இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கலாம். இப்போ சக்கரி அண்ட் பீட்ஸ் ரெண்டையுமே ஒட்டுக்காவே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸை மட்டும் விட்டுட்டு அந்த சக்கரியோடு சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து லாக் ஆகிக்கும் நல்லா. அதுக்கப்புறமா நம்ம சக்கரையை வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே வந்து நாட் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.